திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் வரலாறு. சோழ நாட்டிலுள்ள சீர்காழியில் வேதியர் குலத்தில் சிவபாதர் பகவதி அம்மையார் தம்பதியினருக்கு தவப்புதல்வனாராக பிறந்தவர் திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகள் ஆவார். இவரது காலம் 7ஆம் நூற்றாண்டில் முற்பகுதி என கருதப்படுகிறது. ஒருமுறை சிவபாதர் அவ்வூரிலுள்ள தோணியப்பர் ஆலய குளத்தில் குளிக்கச் சென்றபோது 3 வயது குழந்தையான திருஞான சம்பந்தரையும் அழைத்துச் சென்றார். குழந்தையை கரையில் விட்டுட்டு குளத்தில் இறங்கி நீராடி கொண்டிருந்தார். அப்போது குழந்தை தந்தையை காணாமல் அழுதது. அவ்வேளையில் தோணியப்பராகிய சிவபெருமானும் அம்மையும் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார். பொற்கிண்ணத்தில் திருமுலைப்பாலை சுரந்து சிவஞானத்தையும் கலந்து குழந்தைக்கு ஊட்டி அருளினார். சிறிது நேரத்தில் கரையேறிய சிவபாதர் குழந்தையின் வாயில் பால் இருப்பதைக் கண்டு, யார் உனக்கு பாலூட்டினார்கள் என்று கேட்டார். குழந்தை தன் கண்களில் காட்சி தரும் பெருமானை தோடுடைய செவியன் என்று பாடலாய் பாடி காட்டினார். குழந்தை இவ்வயதிலேயே பாடும் திறமை எவ்வாறு பெற்றது என்று வியந்து சிவபாதர் நடப்பன எல்லாம் சிவபெருமானின் கருணை என்று உணர்ந்தார். சிவசக்தியால் குழந்தை ஆளப்பட்டதால் ஆளுடைய பிள்ளை என்ற பெயரும், சிவஞான பாலை உண்டதால் சிவஞான சம்பந்தர் என்ற பெயரும் குழந்தைக்கு உண்டானது. குழந்தையின் பெருமை ஊர் எங்கும் பரவியது. அடியவர்கள் வந்து சம்பந்தம் பெருமானை வணங்கி சென்றனர். சிவபாதர் அதற்கு பிறகு சம்பந்தரை தன் தோளிலேயே எங்கும் சுமந்து சென்றார். சிறிது காலத்திற்கு பிறகு சம்பந்தர் தந்தையின் தோளில் அமர்ந்தபடி திருக்கோலக்கா என்னும் தலத்து இறைவனை தரிசித்து சென்றார். அக்கோயிலில் மடையில் வாழை என்ற திருப்பதிகத்தை பாட சிவபெருமான் பஞ்சாசரம் எழுதப்பெற்ற 2 பொற்றாரங்களை சம்பந்தருக்கு அளித்தார். சம்பந்தரின் பெருமையை உணர்ந்த மக்கள் தங்கள் ஊருக்கே வர சொல்லி அழைத்து விடுத்தனர். சம்பந்தர் ஒருமுறை திருநெல்வாயிலுக்கு சென்றார். அது இரவு நேரம். பாலனாக இருந்த சம்பந்தர் தன்னை காண கல்லிலும் முள்ளிலும் நடந்து வருவது கண்டு பொறுக்காத சிவபெருமான் அவ்வூர் அடியவர்கள் கனவில் தோன்றி, யாம் கோயிலில் முத்துப்பல்லக்கும் முத்துக்குடையும் வைத்துள்ளோம், அவற்றை சம்பந்த பெருமானுக்கு வழங்குக என்று கூறினார். அந்நாள் முதல் இறைவர் ஆணைப்படி சம்பந்தரை முத்துப்பல்லக்கில் ஏற்றி முத்துக்குடை பிடித்தார். சம்பந்தரை பற்றி கேட்டறிந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் உள்ளிட்ட பல அடியவர்கள் சீர்காழிக்கு வந்து சம்பந்த பெருமானை சந்தித்து வணங்கி போற்றினர். ஒருமுறை சம்பந்தர் திருப்பாச்சிலாசிரம் என்னும் ஊருக்கு வந்தார். அவ்வூரில் மன்னன் கொல்லிமலவாணனின் புதல்வி முயல்கன் என்னும் நோயால் பீடிக்கப்பட்டிருந்தாள். பல வைத்தியம் செய்தும் நோய் குணமாகவில்லை. அதன் அறிந்து சம்பந்த பெருமான் சிவபிரானை நினைத்து கிவ்வினை என்ற பதிகத்தை பாடி அப்பெண்ணின் நோயை குணமாக்கினார். ஒருமுறை சம்பந்த பெருமான் திருப்பட்டீஸ்வரம் வந்தார். அப்போது பட்டீஸ்வரம் ஒரு சிவகணத்தை ஏவி சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் பிடிக்க செய்தளினார். அதுபோல மற்றொரு முறை சிவபாதர் யாகம் செய்யும் பொருட்டு பொருள் தேவை என்று கூறினார். சம்பந்தரும் இறைவனை பாட சிவகணம் ஒன்று சிவன் ஆணைப்படி 1000 பொன் அளித்து போனார். ஒருமுறை சம்பந்தர் திருமருகன் என்னும் திருத்தலத்திற்கு வந்தபோது தன் மணக்கவிருந்த ஆடவன் நாகம் தீண்டி இறந்தது கண்டு அது அழுது பெண்ணின் அழுகுரல் கேட்டு சடையனுமான் என்னும் பதிகத்தை பாடி இறந்தவனை உயிர்ப்பித்தார். சம்பந்த பெருமானுடன் சிறு தொண்டர் முருக நாயனார், திருநக்க நாயனார், திருநாவுக்கரசர் சுவாமிகள் போன்றோர் நட்பு கொண்டிருந்தனர். திருநாவுக்கரசு சுவாமிகளோடு சம்பந்தருக்கு பேரன்பு இருந்தது.
இருவரும் இணைந்தே பல திருத்தலங்களுக்கும் சென்று பதிகம் பாடி இறைவனை வணங்கினார்கள். ஒருமுறை சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் திருமறைக்காடு என்னும் வேதாரண்யத்திற்குச் சென்றார். அவ்வூரிலுள்ள திருக்கோயிலில் கதவுகள் வேதங்கள் பூசித்து மூடப்பட்டிருந்தன. அதன் பிறகு அதன் அருகில் சிறு வாசல் அமைந்தே அடிகளார்கள் கோயிலுக்குள் சென்று வந்தனர். அதை கண்ட இருவரும் அத்திருக்கதவை நாள்தோறும் திறந்து மூடி எடுத்தனர். அப்பர் பெருமான் பதிகம் ஒன்றை பாடினார். கதவுகள் திறந்தன. சம்பந்த பெருமான் மற்றொரு பதிகத்தை பாடினார். கதவுகள் மூடின. அது முதல் நாள்தோறும் அத்திறக்கதவுகளை திறந்து மூடப்பட்டன. பண்டைய மன்னர் நிற்றச்சிறு நெடுமாறன் அக்காலத்தில் சமண மதத்தை சார்ந்திருந்தான். ஆனால் பாண்டிய நாட்டு அரசி மங்கையர்க்கரசியரும் அமைச்சர் குலச்சிறையாரும் சைவத்தில் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தனர். மன்னன் நெடுமாறரை எப்படியேனும் சைவத்திற்கு மாற்ற அவ்விருவரும் நினைத்தனர். அக்காரியம் சம்பந்த பெருமானாலேயே இயலும் என்று கருதிய அவர்கள் சம்பந்தனரை மதுரைக்கு வரவழைத்தனர். இதனை அறிந்து சமணர்கள் சம்பந்தர் தங்கியிருந்த குடிலுக்கு தீ வைத்தனர். ஆனால் சம்பந்தர் பெருமானோ என்னை சூழ்ந்த வெப்பம் மன்னனை சேரட்டும் என்று சிவபெருமானை நினைத்து கூறினார். குடிலில் எரிந்த தீ சம்பந்தரை ஒன்றும் செய்யவில்லை. மறுகணமே மன்னன் வெக்கை நோயால் பீடிக்கப்பட்டார். மன்னருக்கு நோய் உண்டான செய்தி ஊர் முழுவதும் பரவியது. மன்னருக்கு இந்நோய் வந்தன காரணம் என்ன என்பதை அறிய அரசியரும் அமைச்சரும் சம்பந்தப்பட்டு மன்னனிடம் கூறினார். கடும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த மன்னனும் என் நோயை சம்பந்த பெருமான் தீர்ப்பார் எனின் அவர் பக்கம் சேர்வேன் என்று உறுதியளித்தார். மறுநாள் சமணரும் சம்பந்தரும் அரசனின் நோயை தீர்க்க வந்தனர். சமணர் தம் மந்திரம் கூறி மயிர்பீலியால் மன்னனது தேகத்தில் இடபாகத்தில் தடவினார். மன்னனது உடம்பில் முன்பை விட அதிகமான சூடு ஏறியது. மன்னன் தவித்தான். பின் சம்பந்தன் பெருமான் சிவபெருமானை நினைத்து திருநீர் எடுத்து மன்னனின் வல பாகத்தில் பூசியபடி மந்திரமாவது நீர் என்னும் பதிகத்தை பாடி மன்னன் வெக்கை நோய் குணமானது. மன்னன் பெருமகிழ்ச்சியுற்று சைவ மதத்தில் சேர்ந்தான். இதனால் கோபம் கொண்ட சமணர்கள் சம்பந்தரை போட்டிக்கு அழைத்தனர். அவர்கள் அவரவர் உண்மையை ஏட்டில் எழுதி நெருப்பில் இட வேண்டும் என்று தீயினால் எரிக்கப்படாத ஏடு வென்றதாகவும் கொள்ள வேண்டும் என்று கூறி தங்கள் மத உண்மையை ஏட்டில் எழுதி நெருப்பில் போட்டனர். அந்த ஏடுகள் எரிந்து போயின. ஆனால் சம்பந்தர் எழுதிய ஏடுகள் நெருப்பில் எரியவில்லை. சமணர்கள் தோற்றனர். அடுத்த சமணர்கள் நீரினுள் வெற்றி தோல்வி காண வேண்டும் என்று சூளுரைத்தனர். அதன்படி அவர்கள் தங்கள் ஏட்டினை ஆற்றில் விட அது ஆற்றோடு அடித்து செல்லப்பட்டது. ஆனால் சம்பந்தர் வாழ்க அந்தனர் என்னும் பதிகத்தை ஏட்டில் எழுதி ஆற்றில் விட அந்த ஏடு நீரை எதிர்த்து வேகமாக சென்றது. சம்பந்தரின் ஏட்டை பிடிக்க அமைச்சர் குலச்சிறையார் குதிரை மீது ஏறிச் சென்றார். உடனே சம்பந்தர் வன்னிய மந்தமும் என்ற பதிகத்தை பாட ஏடு திருவேடகம் என்னும் திருத்தலத்தில் நின்றது. சம்பந்த பெருமானின் பெருமையே உணர்ந்த மன்னர் நெடுமாறனும் மங்கையர்க்கரசியும் குலச்சிறையாகும் சம்பந்தரை போற்றி பணிந்தனர். அடுத்த சம்பந்தர் திருவோத்தூர் என்னும் தலத்தில் ஒரு அடியார் வேண்ட பதிகம் பாடி அங்கிருந்து ஆண் பனையை பெண் பனையாக்கி காய்ச்சக் செய்தார். திருவாலங்காடு சென்று காரைக்கால் அம்மையாரையும் திருக்காலத்தி சென்று கண்ணப்ப நாயனரையும் வழிபட்டனர். அடுத்த தொண்டை நாட்டிலுள்ள மயிலாப்பூரில் சினிநேசர் என்பவரின் மகள் பூம்பாவை பாம்பு தீண்டி இறந்து போனாள். பூம்பாவையை உடலை எரியூட்டிய சாம்பலை சிவநேசர் பாதுகாப்பு வைத்தார். பல நாட்களுக்கு பிறகு மயிலாப்பூர் வந்த சம்பந்தர் நடந்ததை அறிந்தார். மாட்டிக்கிட்ட புன்னை என்னும் திருப்பதிகத்தை பாடி சாம்பலிலிருந்து பூம்பாவை உயிர் பெற வைத்தார். பிறகு பல சீர்தீர்த்த தலங்களில் தரிசித்து சம்பந்த பெருமானுக்கு சீர்காழிக்கு வந்து சென்றார். திருநல்லூரிலிருந்த நம்பி என்பவரின் புதல்வி சம்பந்தருக்கு மனம் பேசி நிச்சயம் செய்தார். சம்பந்த பெருமானும் சிவபிரானை நினைத்து
நிகழ்விருப்பதை உணர்ந்த சம்பந்த நம்பியாரண்டியனும் புதல்வியை கரண் பிடித்தார். அப்போதே அவன் மனம்தான் சிவபிரானை சேரும் காலம் வந்துவிட்டதை உணர்ந்தான். பின் மணப்பெண்ணின் கரம் பிடித்தபடியே திருக்கோயில் சென்றார் சிவபெருமானிடம். சிவமே, இக்கணம் யாம் உமது திருவடி